நன்றி ஆண்டவர். கண்களை மூடி பயபக்தியோடு கொஞ்ச நேரம் தேவனை வாய் திறந்து ஸ்தோத்திர வழிகளை எடுப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மட்டுமா எங்களை நடத்தி வந்தீரே, எல்லா சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, உன்னதரே உமக்கு நன்றி, உயர்ந்தவரே உமக்கு நன்றி. வாசல்களை உண்டு பண்ணுகிற தேவனே உமக்கு நன்றி, வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உமக்கு நன்றி. நன்றி இயேசு, நன்றி இயேசு. ஓ பரிசுத்தப்படுத்துவீராக அப்பா, பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துவீராக அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே, மகிமையானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீ தந்த இந்த நல்ல கிருபைக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஓ முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. சொல்லும் முழு இதயத்தோடு, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே, உன்னதமானவரே. என் உறைவிடம் நீதானே. வாய்களை திறந்து இயேசுவே, வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு, முழு இதயத்தோடு எல்லா பாரங்களை இறக்கி வைத்து சொல்லுங்க. ஓ உன்னதரே, அதிசயங்கள் எல்லாம் யெஷயா, அதிசயமானவரே, உன்னதரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதான் யெஷயா. உயர்ந்தவரே, என் உறைவிடம் நீதானே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை சொல்லும். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். தேவ பிரசன்ன அசைவாடிக் கொண்டே இருக்கிறது. நன்றி இயேசுவே. ஒரு விசை கூட உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை
கவலைகள் பாரம் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து உம்முடைய சமூகத்தில் வருகிறாப்பா. ஆண்டவரே நீர் பேசுவீராகப்பா. ஆராதனை முழுவதும் நீர் இடைப்படுவீராக ஆண்டவரே. எல்லா அந்தகார வல்லமைகளின் கிரியைகள் அழிந்து போவதாக ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைப்படுங்க அப்பா. வந்து கொண்டிருக்கிறவர்கள் கூடிய சீக்கிரம் வந்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்வீராகப்பா. தடைகளை நீக்கி போடுவீராக. நல்ல முழு இதயத்தோடு பாடினது போல ஆண்டவரே உம்மை நோக்கி பாட உம்மை உயர்த்த உதவி செய்வீராக அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீதியான நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இப்போ இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். கரங்களை தட்டி பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை சொல்லும். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். சப்தத்தை உயர்த்தி இயேசுவே நன்றி இயேசையா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை சொல்லும். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன். நன்றி 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 ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி, உம்மை உயர்த்திடுவே. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி அப்பா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. கிருபைகள் தந்து
ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. சொல்லும் தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உந்தளத்தால். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே. சொல்லும் தண்ணீரை கடந்தே ஓ மதிலை தாண்டினே. கடந்த வாரம் முழுவதும் சொல்லுங்க. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. அனுகூலமான துணையுமானீரே நன்றி 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 ஐயா. சொல்லுங்க நன்றி ஏசையா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். சொல்லும் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கடந்த வாரம் முழுவதும் அவர் நன்மையினால் கிருபையினால் நம்மை நடத்தி கொண்டே வந்திருக்கிறார். ஆமென். நீரின்றி வாழ்வேது ஏசையா. உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உணர்ந்து சொல்வோம். நன்றி அப்பா. நீரின்றி வாழ்வேது ஏசையா. உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது ஏசையா. உம் நினைவின்றி உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும். உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும். உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். உம்மில்லத்தில் வாழும் ஓ நீரின்றி வாழ்வேது ஏசையா. உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. சதுதை உயர்த்தி. நீரின்றி ஏசையா. உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட ஓ இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுதே. 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உன் வார்த்தையாலே உண்டு அற்புதமே. உன் வார்த்தையாலே உண்டு. ஓ நீரின்றி வாழ்வேது ஏசையா. உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. சொல்லுங்க. நீரின்றி வாழ்வேது ஏசையா. உன் நினைவின்றி
தந்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. சொல்லுங்க, துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இசையா, நினைவின்றி மகிழ்வேது இயேசுவே. நீரின்றி வாழ்வேது இசையா, நினைவின்றி. எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டுகள் போதாதையா. சொல்லுங்க, 1000. இயேசுவே, நீரின்றி வாழ்வேது இசையா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது உள்ளத்தினாவது இயேசுவே, நினைவின்றி. பல கோடி வார்த்தைகள், பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட இசையா, ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் நீரின்றி வாழ்வேது இசையா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு ஓ இசையா, உள்ளத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உள்ளத்தில் வாழும். சொல்லுங்க, நீரின்றி வாழ்வேது இசையா, நினைவின்றி மகிழ்வேது. நீரின்றி அடைக்கலமே. எத்தனை எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லுங்க, இயேசுவே நன்றி அப்பா. இயேசுவே 1000
வருகின்ற ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே இன்பமா இருக்கிறதே இயேசுவே. சொல்லுங்க, உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே. எஸ் ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ நீரின்றி வாழ்வேறு இயேசுவே. கரங்களை தட்டி அவருக்கு மகிமைகளை செலுத்துங்களேன். நன்றி ஆண்டவர். எத்தனையோ நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் முழுவதும் செய்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் எங்களை இதுவரை நடத்தின தேவனே உமக்கு நன்றி அப்பா. எத்தனை நன்மைகள் நீ செய்தீரே, அத்தனையும் சொல்ல நாவுகள் போதாத ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த வாழ்வு அது நீர் தந்தது அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் முழு உள்ளத்தோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நீர் நடத்தின பாதைகளுக்கோ ஆண்டவரே, நாங்கள் கேட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் பரத்திலிருந்து பதில் தருகிற தேவனாய் எங்களுக்கு நன்மையினாலும் கிருபையினால் நடத்தி கொண்டிருக்கிறீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடி அறிக்கை செய்யலாம். என் கொம்பை உயர்த்துகிறவர், என் தலையை உயர்த்துகிறவர், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாள் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சந்தோஷத்தோடு இந்த பாடலை நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டுவோமா? என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. சொல்லுங்க, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, சொல்லுவோம். நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, ஒரு நாளும் வெட்கப்பட்டு எங்களை வெட்கப்படுத்தாமல் நடத்துகிறவரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. சொல்லுங்க, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். சொல்ல, உனக்கு விரோதமாக, ஓ உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாதே. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாதே. என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். சொல்லுங்க, என்னை காத்திட, என்னை காக்கிற தேவன் என்னோடு இருக்கிறாரே, உயர்த்திடுவார். நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, ஒரு நாளும் நம்மளை அனாதையா விடுகிற தேவன் அல்ல, தலையை உயர்த்துகிறவரே. வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. என் கொம்பை உயர்த்தினீரே, என்
என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, வெட்கப்பட்டு இயேசுவே. சொல்லுமா, நன்றி நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். புலம்பலை களிப்பாக மாற்றுகின்றீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகின்றீர். சொல்லுவோம், புலம்பலை களிப்பாக மாற்றுகின்றீர், ஆனந்த தைலத்தால் தலையை. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர செய்கிறதே. சொல்லும், என் பாத்திரம், என் பாத்திரம் நிரம்பி, ஓ நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, நாளெல்லாம். சொல்லும், நன்றி நன்றி தகப்பனே, நன்றி இயேசு. அவர் கொண்டு போன பாதைக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, அவர் நடத்தி கொண்டு இருக்கிற வழிகளுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. வெட்கப்படுத்த அல்ல, ஓ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். சொல்லுங்க, உனக்கு எதிராய், உனக்கு எதிராய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள. சொல்லுங்க, எனக்கு எதிராய், எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாதே. என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். சொல்லுங்க, என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், தலையை. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். எஸ் எஸ் எஸ், வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். என் கொம்பை, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. அவர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். சொல்லுங்க, ஓ ஷாம்பரால் தராமா கேரா ஷோட்டராடவா. வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். சொல்லும், புலம்பலை களிப்பாக, என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகின்றீர். என் புலம்பலை களிப்பாக மாற்றுகின்றீர், ஆனந்த தைலத்தால் தலையை. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, நாளெல்லாம். சொல்லுங்க, என் பாத்திரம், என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, நாளெல்லாம். சொல்லுங்க, என் பாத்திரம், என் பாத்திரம் நிரம்பி, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, ஓ வெட்கப்பட்டு, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது. என் கொம்பை, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு.
சொல்லுங்க சொல்லுங்க. வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். சொல்லுங்க. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்மைகளை செய்கிறவரே, நன்றி நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி செலுத்துங்க. நன்றி அப்பா, உமது கிரியைகளுக்காக நன்றி, கிருபைகளுக்காக நன்றி, வரங்களுக்காக நன்றி, விடுதலைக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீரே, நன்றி. அனுதின தேவைகளை பரத்திலிருந்து தந்து கொண்டிருக்கிறீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. விடுதலை தருகிற தேவனே, வாழ்நாளெல்லாம் எங்களை நன்மையினால் நடத்துகிறவரே, ஆயுசு நாட்களை ஜீவனோடு இதுவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறீரே. ராகா ஷேர்பாரா தேரே, ரிகலா தேரபா ஷகபலரபோ, ரிகமலபரா தேரே பலரா. விடுதலையோடு ஆராதிங்க, கொஞ்ச நேரம் விடுதலையோடு ஆராதிங்க, விடுதலையோடு. இந்த மாதம் சாட்சியின் மாதம், சாட்சியாய் மாற்ற பண்ணுவதற்காக நன்றி ஆண்டவரே. வழி இல்லாத இடத்துல வழிகளை திறக்கிற தேவனே. ரோல்பரா சேர்காபா ஷபலரேனோ, ரேகாபா சேரபரபலரபா ஷெபரே. வெக்கப்பட்டு போவதில்லை, வெக்கப்பட்டு போவதில்லை, வெக்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க. எங்கள் தலையை உயர்த்துகிறவரே, எங்கள் வாய்க்கால்களை திறக்கிற தேவனே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. துதிங்க துதிங்க துதிங்க. அதிசயங்களை செய்கிறவரே, புதிய வாசல்களை திறக்கிறவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆயுசு நாட்களை கூட்டி தருவது ஜீவனோடு இருப்பதற்காக அல்ல, அவர் தந்த ஜீவனை அதை உபயோகித்து மற்றவர்களுக்கு அதை சாட்சியாக்குவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அற்புதங்களையும் அவர் சாட்சியாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நன்றி இயேசுவே, குறைகளை நீக்கிறவர், துன்பத்தில் ஆறுதல் தருகிறவரே, நன்றி இயேசையா, நன்றி இயேசையா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. எழுந்து நின்று தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். நல்லவர் ஆண்டவரே, நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இக்கட்டான உமக்கு நன்றி, நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. சந்தோஷமா இதை சொல்ல போறோம். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. அக்கினி மது நீரே, ஆறுதல் மழை நீரே. சொல்லுங்க. ஆறுதலே, அக்கினி மழை நீரே, என் ஆறுதல் மழை நீரே, இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. சொல்லுங்க. இக்கட்டில துணையாளரே ஏசையா. வாயில திறந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தேவனோட பேச போறோம். நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. பாடுவேன், பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. சொல்லுங்க. பாடுவேன், மகிழ்வேன். எஸ் எஸ். அப்பா சமூகத்தில் துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. சொல்லுங்க. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதி
பாத்திரரே, என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானே. உண்மையன்று யார் உண்டப்பா எனக்கு? சொல்லுங்க, என் பலனே, என் பிரியமே. நன்றி 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 நன்றி. இயேசுவே இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே, ஓ என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. சொல்லுங்க சொல்லுங்க, ஓ பரிசுத்த, ஓ ஹால்பரால் பசென்றே கிராவஷேரா. நன்றி சொல்லுங்க, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி. பாடுவேன் பாடுவேன் மகிழ்வேன், இயேசுயா அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். சொல்லுங்க, பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் பாடி. ஓ கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததை உணர்ந்து சொல்றீங்களா? ஓ கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. சொல்லுங்களே, ஓ ஆபிரகாமே உயர்த்துவேன் சொன்னாரே, ஓ பெருக பண்ணுவேன் சொன்னாரே. நன்றி 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 நன்றி. இயேசுவே இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. சொல்லுங்க, இயேசுவே, ஓ என்னை நீதிமானாய், ஓ பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை. சொல்லுங்க, நன்றி 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 நன்றி. கல்வாரி கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததே. உண்மைதான? சொல்லுங்க, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள். ஓ ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. அதை சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு. சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் அவர் வாக்குத்தத்தம் தந்தவர், அவர் இடத்தை தருவேன் சொன்னார்னா அவர் இடத்தை தருகிற தேவன். வாக்குத்தத்தம் தந்தவர் வெறுமையாய் விடுவதற்காக அல்ல, ஓ அவருடைய பாதையிலே செம்மையாய் நடத்துகிறவர். ஓ ஷால்பரால் கரா தேரராபா தீரேரே. ஓ நன்றி 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 நன்றி. துதிங்க துதிங்க, வாயில திறந்து நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. ஓ நன்றி நன்றி. ஓ பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில். ஓ ஷார்கபா ராத்ரேபா லாருடாபா ஷேகலாராபா. ஓ மகிழ்ச்சியை தருகிற தேவன். துன்பம் கண்ட நாட்கள் முடிகிறது, துன்பம் கண்ட நாட்கள் முடிகிறது, துன்பம் கண்ட நாட்கள் முடிகிறது. ஓ ராகபால் தரபா ஷிப்ரேபே கமரதரா ஹால்பரா ஸ்ரேகபா ராக்ரபாலரா ரீடபாலமா ஷேகராலரா. இயேசுவே இயேசுவே, துன்பங்கள் இன்றோடு முடிகிறது. அவர் உங்களுடைய எல்லா துன்பங்களையும் கவலைகளும் கண்ணீர்களையும் அவர் ஒரு கணக்கில் ஏற்று வைத்திருக்கிறார்.
ஏற்ற காலத்துல அறுவடை உண்டு. அது மிகுதியா இருக்கும். அந்த அறுவடை மிகுதியா இருக்கும். நம்ம நம்பாத அளவுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து கொண்டு இருக்கிறார். ராகபா ஷாபாலாதாபாரா. உயர்த்துங்க, உயர்த்துங்க. நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி சொல்லுங்க. என்னை வாழ வைத்த தேவன் நீர் அப்பா. என்னை ஜீவனோடு வைத்திருக்கிற தேவன் நீர். ஏற்ற காலத்தில் அறுவடையை தருகிறவர் அப்பா. எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லா நாமத்திற்கும் மேலானவர், உயர்ந்தவரே, அடைக்கலமே, ஆபத்து காலத்திலே என் கோட்டையும் என் அரணும், ஓ கண்மலையுமாயிருக்கிற கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறபடினால ஓ நான் மறக்கப்படுவதில்லையே, வெட்கப்படுவதில்லையே. ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலமானவர். ஷேக்ராபா சேராபோ லாத்தனாபா ராக்ரேபோ சேராரா ரேல்பனா ஷேகராதரே ரீல்பனா கஷதரபா சேரேபேலரே. ஓ உமக்கு நன்றி அப்பா. சேகேபா ஷேகலே ராத்சேத்ராபாரா ரோல் கமா சேராதாரா. தகப்பனாய் தேற்றுகிறவரே, உன்னதரே, உமக்கு நன்றி. அடைக்கலமான கர்த்தாவே, உம்மை நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒருவராய் எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையை உயர்த்துகிறவராய் இருக்கிறீரே. எங்கள் கண்ணீர்களை துருத்தியில் வைத்து ஓ அதை கணக்கு பார்த்து ஓ எங்களை மகிழ்ச்சியாய் மாற்றுகிறவர் அப்பா. இன்று காண்கிற துன்பம் நம்மளை ஒரு சாட்சியாய் மாற்றுவதற்காக, பிறருக்கு பயனுள்ள பாத்திரமாக அவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஓ உமக்கு நன்றி. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. ஓ நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே. ஓ ஷாதரா பரா கிரேமே சேதரா. எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகின்றேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகின்றேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிருள்ளவர் துதிப்பேன். சொல்லுங்களேன் என் கூட சேர்ந்து. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் உங்க சத்த உயிரிட்டும். எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நீரை சொல்லுமா. ஸ்தோத்திரமே, 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 மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே,
ஸ்தோத்திரமே மறவா செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. சொல்லுங்க, உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தி. சொல்லுங்க, தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தி. தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. சொல்லு, ஓ தந்தையே உந்தயவா தாண்டினேன். சொல்லும், ஸ்தோத்திரமே 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 மறவாமல் இசையா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை. அரண்ட வேலை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீ. அரண்ட வேலை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். இருளெல்லாம் விலக்கினீரே அழுகையை நிறுத்தினீரே. சொல்லுங்க, இசையா. இருளெல்லாம் விலக்கினீரே அழுகையை. ஸ்தோத்திரமே 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 மறவாமல் இசையா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ள. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ள. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உண்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்க நம்ம சொல்றது ஈஸி, ஆனா நம்ம செய்ய முடியாது. ஆனா ஒரு பாவத்திற்கு விலை கிரயம் ஒரு மரணம், ஒரு பாவத்தின் கிரியை மரணம். அந்த மரணத்தை ருசி பார்த்தவர் இயேசு. இதான இப்படி பாடலாம். நீர் என்னை நேசிக்கின்றீ உந்தன் உயிரை
உயிரை பார்க்கிலும் சிலுவையில நமக்காக தந்தாரே. நீர் என்னை நேசிக்கின்றீர், உந்தன் உயிரை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் இயேசுவே ஆராதிப்பேன். இயேசுவே உண்மை நீர் என்னை நேசிக்கின்றீர், உந்தன் உயிரை நீர் என்னை நேசிக்கின்றீர், உந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் முழு உள்ளத்தோடு சொல்லுங்க. அப்பா ஆராதிப்பேன் இயேசுவே. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் கையிலே. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் கையிலே. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தீரே இவ்வளவா உம் நாம மகிமைக்காக. நீங்க வருகிற ஒவ்வொரு பாதையோ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, அவர் உங்களை ஒவ்வொரு ஸ்தானத்துல கொண்டு வருவது அவருடைய நாம மகிமைக்காக. நீங்க தோற்று போறது அவருடைய சித்தம் அல்ல, நீங்க அழிந்து போவது அவருடைய சித்தம் அல்ல. உங்கள் நிமித்தம் தேவனுடைய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றால் அது கர்த்தருடைய நாமம் மகிமைக்கின்றேன். ஒருவேளை தோல்வியின் ஆழத்தில் நிந்தனையின் ஆழத்தில் இருக்கிற சகோதரரே சகோதரி, உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவன் உங்களுடைய சாட்சி நிமித்தம் அவர் மகிமைப்படுவாரானால் உங்களை இதோடு விட்டு விடுவதற்காக அல்ல, உங்களை இதோடு கைவிடுவதற்காக அல்ல. மனுஷன் எதை வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், மனிதனுடைய வார்த்தை எது வேணாலும் இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் உங்களை நிமித்தம் சாட்சியாக வைப்பார். உங்களுடைய சாட்சி அவருடைய நாம மகிமைக்காக. ஓ இயேசுவே, ஓ நீர் என்னை நேசிக்கிறீர், உந்தன் உயிரை பார்க்கிலும் நீர் என்னை இயேசுவே, உந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஓ ஆராதிப்பேன் உண்மை. ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல். உயிர் பிழைத்தேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன்.
சாட்சியா சொல்லுங்க, ஆண்டவரே நான் இன்று உயிரோடு இருக்கிறது ஆண்டவர் உம்முடைய சுத்த கிருபைப்பா. ஓ உயிருள்ளவரை உமக்காக நான் ஏதாவது செஞ்சு கொண்டிருக்கேனப்பா. உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், தனிமையிலே நண்பனை போ நெடுந்தூரம் உடன் நடந்தி நெடுந்தூரம் உடன் நடந்தி அநாதையாய் அலைந்ததில்லை. அன்பர் நீ அருகினிலே அநாதையாய். அதை சொல்லுங்க. ஒருவேளை பிள்ளைகள் கைவிடப்படுத்துற நிலைமையில இருக்கிறீங்க, ஆண்டவர் அதை சொல்றாரு. பிள்ளைகள் உங்களோட பேச்சை கேட்காம இருக்கலாம். அனாதையா, ஓ அனாதையா. எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்குது. ஒருவேளை பிள்ளைகள் இப்படி இருந்தா நான் வாழ்க்கையில எதிர்காலத்துல என்னை விட்டுருவாங்களோ, எதிர்காலத்துல என்ன நடக்கும், நிறைய பேர் கேள்வியோடு இருக்கிறீங்க. அனாதையாய் சொல்லுங்க. அன்பரின் கையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு வராது, ஒரு குறைவும் இருக்க. சொல்லுங்க, ஸ்தோத்திரமே சோத்திரமே சோத்திரமே மறவாமல். Thank you Jesus, thank you Jesus. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மறவாமல் உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிர் உள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிர் உள்ளவரை. கூயவனாக வளைந்திட்டீரே களிமண்ணையே கிருபையாலே. களிமண்ணையே கிருபையாலே குறை கண்டு அழிக்கவில்லை. கரத்தினில் வைத்துள்ளீரே என் குறை கண்டு அழிக்கவில்லை. ஒரே ஒரு விஷயம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. உமக்கே எல்லா துதி, உமக்கே எல்லா மகிமையானவரே. முக்கோடி தூதர்கள் உயர்த்துகிற பரிசுத்தரே. உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி செய்தேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிற கொஞ்ச நேரம் நீங்க வாயில திறந்து எங்களை ஜீவனோடு வைத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவேளை போகும் பாதை கரடு முரடா இருக்கலாம், வீடு கெட்டணும்னு நினைக்கிறீங்க ஆனா வழி இல்லாம இருக்கலாம். பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல படிக்கிறதுக்கு வேலைக்கு ஒத்தாசைக்காக நீங்க அலைந்து திரிகிறீங்க. உங்கள் ஒவ்வொரு அலைச்சல்களையும் ஆண்டவரை எண்ணிக்கொண்டிருக்கிறார். நீங்க உங்களுடைய சூழ்நிலைகளை சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபிங்களா, வாய்களை திறந்து ஆவிக்குரிய பாஷையில ஆண்டவரே எங்களுடைய சிச்சுவேஷன்ல உங்களுடைய கரம் தங்கி இருக்கட்டும் அப்பா. எந்த சத்துருவின் கரம் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே அன்று அப்பா யோபை
ஆண்டவரே அவனை எல்லாமல் ஆக்குறதுக்கு சத்ருவானன் கேட்டானே அப்பா. ஆண்டவரே இன்று எங்களுடைய வாழ்க்கையில சத்ருவானவன் எங்களை புடமிடுவதற்கு எத்தனை வகை தேடினாலும் அவர்கள் ஒன்று காணப்பட மாட்டார்கள். ஆண்டவரே நான் உம்முடைய கரத்தில் இருக்கிறப்பா, உம்முடைய கிருபையினால் இன்று உயிரோடு இருக்கிறேன். ஓ ரீல் பரால் வஷால்கரா தேரே உயிர் பிழைத்தேன். ஆண்டவரே உதவி செய்தீரே, உயிருள்ளவரை உமக்காக எதை செய்வேன். ஆண்டவரே ஓமை துதிக்க துதிக்க என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா இருளான காரியங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறீரப்பா. ஓ ஒருவேளை பிள்ளைகளுடைய காரியத்தில் உங்கள் எதிர்காலத்தை குறித்து கலக்கத்தோடு பயத்தோடு வந்திருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னை அனாதையாய் விடுவதற்காக அல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உனக்கும் உண்டு. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை மகிமைப்படுத்துவேன் சொன்ன தேவன் கைவிடுவதற்காக அல்ல, சாட்சியாய் நிறுத்துவார் என்பது வரைக்கும் சோர்ந்து போகாதீங்க. ஓ நன்றி இயேசுவே, உயிர் பிழைத்தே சென்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. நன்மைகளாய் இருந்தாலும் நன்றி ஆண்டவரே, நன்மைகள் வராமல் போனாலும் நன்றி ஆண்டவரே. நீர் ஒரு காரியம் நாங்கள் நன்மை நினைத்தது அடைத்தால் நீர் பரமபிதா அதை விட மேலான வைகளை எங்களுடைய வாழ்க்கையில சித்தமாய் கொண்டபடியினால ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் அது மனிதன் கண்களால் பார்க்கிறதுக்கு முடியாத ஆண்டவரே, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நீர் வைத்திருக்கிறப்பா. ஏற்ற காலம் வரும் பொழுது அதை விளங்க பண்ணுவீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கவலைகளையும் கண்ணீர்களையும் விலக்கி போட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என்பவாறு சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 133 சங்கீதம். சங்கீதம் 133. 754 பக்கம். சங்கீதம் 133 மூன்றே வசனங்கள் ஆனபடினால நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நாம் உட்காருவோம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதுல 1வது வசனம் சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சகோதரர்களுக்கு மாத்திரமல்ல, சகோதரிகளையும் சேர்த்தே சொல்லுகிறது. ஒருமித்து வாசம் பண்ணுவது என்பது ரொம்ப நல்ல ஒரு காரியம், ரொம்ப சந்தோஷமான காரியம். உலகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா உறவினர்களோடு நாம சேர்ந்து இருக்கிற அந்த தருணங்கள் ரொம்ப சந்தோஷமானது. மனக்கசப்புகள் மனப்புழுக்கங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு பண்டிகையில நம்ம ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த தருணங்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். எருசலேமிலே பண்டிகை வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் ஒன்றாக அந்த இஸ்ரவேல் நகரத்துக்குள்ள வருவதுண்டு, வந்து அந்த பண்டிகைகளை கொண்டாடுவதுண்டு. அந்த காரியங்களை பார்த்து அவர் எழுதுகிறார், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது அத்தனை நன்மையாய் அத்தனை இன்பமாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் ஒருமித்து வாசம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம அநேகர் வாசம் பண்ணுகிறோம், ஆனா ஒருமித்து வாசம் பண்ணுகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டா அது சில வேளைகளில் கேள்விக்குறியா இருக்கிறது. நம்ம சேர்ந்து தான் இருக்கிறோம், ஒரே இடத்துல தான் இருக்கிறோம், ஆனா நமக்குள்ள அந்த ஒரு மனம் இருக்கிறதா அப்படின்னு சொன்னா அது கேள்விக்குறிதான். இன்னைக்கு வொர்ஷிப்ல பார்க்கும் பொழுது அங்க உட்கார்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய கவனத்தை சிதற பண்ணுவதற்கு நிறைய காரியங்கள் இருக்குது. சில பேர் கை தட்டுறாங்க, ஆனா எதையோ பேன் பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் கையும் தட்டல, பேன் பார்த்துட்டு இருக்காங்க. பசங்களாம் பார்த்தேன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சைனன்னு என்ன இப்படிலாம் பேசுறாங்க, இப்படி பயங்கரமா நடத்துறாங்களே அப்படின்னு சொல்லி
பார்த்துட்டு இருக்கான், யாரும் பாட்டு பாடவில்லை. பல வழிகளில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம கூட உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனா அந்த ஒரு மனமா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஒரு மனம் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அதுல முதல் வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஒருமனப்பட்டு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வரும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கும் பொழுது நம்மை அவர் சந்தோஷத்தினால நிரப்புகிற தேவனா இருக்கிறார். அந்த ஒரு மனத்துக்கு தடையா இருக்கிற பெரிய காரியம் நமக்குள்ள இருக்கிற பெருமை தான். அந்த பெருமையை உடைக்கணும். அதனாலதான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல முதல்ல வரும் பொழுது ஆண்டவருடைய கரத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, என்னை வெறுமையாக்கி உங்க கரத்துல தருகிறேன், நீங்க ஆளுகை செய்து வழி நடத்துங்க என்று சொல்கிறோம். அந்த பெருமையை உடைச்சி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒருமனப்படும் பொழுது அவர் நன்மையினால் நம்மை நிரப்புகிற தேவனா இருக்கிறார், நம்மை சந்தோஷத்தினால் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். 2வது வசனம் போடப்பட்டிருக்கிறது, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஒரு மனதாய் பாடும் பொழுது, ஒரு மனதாய் ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்மை அபிஷேகத்தினால் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுறவங்க யாரா வேணா இருக்கலாம், பாடல் எப்படிப்பட்ட பாடலா இருக்கலாம், கிறிஸ்தவ பாடலா இருக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு மனமாய் பாடும் பொழுது, ஒரு மனமாய் துதிக்கும் பொழுது தேவன் நம்மை அபிஷேகிக்கிற தேவனா இருக்கிறார். ஸ்டேஜ்ல நின்று பாடும் பொழுது யாரு பாடினாலும் பாடுறவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி பாடணும். ஷைன் முன்னாடி இருந்து பாடுறான் அப்படின்னு சொன்னா நான் அவனுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணி பாடணும். அநேக வேளைகளில் ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த அனுபவத்தை நான் உணர்ந்ததுண்டு. சேர்ந்து ஒரு மனமாய் நாங்கள் பாடும் பொழுது, ஒரு மனமாய் ஆராதிக்கும் பொழுது அந்த பிரசன்னத்தை எங்களால் எளிதாக உணர முடியும். அதை போலதான் நாமளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனமாய் இருக்கும் பொழுது எல்லா நன்மைகளையும் அவர் தருகிற தேவனா இருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஒரு மனமா சபையில இருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை பார்த்து அவருடைய நன்மைகளை, அவருடைய கிருபைகளை, அவருடைய ஒத்தாசைகளை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 3வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. பனி விழக்கூடிய இடத்துல செழிப்பு இருக்கும், பனி விழக்கூடிய இடத்துல பசுமை இருக்கும், பனி விழக்கூடிய இடத்துல வறட்சி இருக்காது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒருமித்து இருக்கும் பொழுது நம்முடைய வறட்சியை அவர் மாற்றுகிற தேவனாக, நம்முடைய வாழ்க்கையை அவர் செழிப்பாக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். கடைசியா சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆண்டவருடைய நாமத்துல எங்க ஒருமித்திருக்கிறார்களோ அங்க எப்பொழுதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டு, ஆண்டவருடைய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. ஆகையினால ஒரு மனதாய் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறவர்களா எப்பொழுதும் காணப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் ஒரு மனம் காணப்பட வேண்டும். ஒரு மனமாய் நம்ம குடும்பமாய் சேர்ந்து ஒரு காரியத்துக்காக ஜெபித்தோம் என்று சொன்னால் கர்த்தர் அந்த காரியத்தை கேட்டு அதற்கு பதில் செய்கிற தேவனாய் இருக்கிறார். தினமும் நம்முடைய சபையில பிரேயர் நடக்குது. மாலையில ஆண்டவருடைய சமூகத்துல வரலாம், குடும்பமாய் வரலாம். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பெரிய காரியம், ஒரு மனமாய் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வந்து கேட்கும் பொழுது அவர் அந்த பிரச்சனையை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு வந்ததுனால அங்க ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். 12வது வசனத்துல பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள். அதுக்கு அடுத்த உடனே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். 16வது வசனத்துல பார்க்கிறோம், பவுலும் சீலாவும் ஒருமனப்பட்டு தேவனை துதிக்கிறார்கள். அந்த கட்டுகள் உடைகிறது. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற கட்டுகள் உடைய வேண்டும் என்று சொன்னால் நாம ஒரு மனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துல காணப்படுகிற பிரச்சனைகள் மாறணும்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனமாய் குடும்பமாய் கணவன் மனைவியாய் இணைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதுல பெரிய காரியத்தை செய்கிறார். ஒரு கதை உண்டு, சின்ன வயசுல சொல்லுவாங்க, 4 மாடு ஒன்னா சேர்ந்து புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கும். அப்போ ஒரு சிங்கம் அதை அடிக்கிறதுக்காக வரும். அந்த சிங்கத்தால முடியாது, அந்த 4 மாடும் சேர்ந்து துரத்தி விட்டுரும். உடனே இந்த சிங்கம் பிளான் பண்ணி 4 மாடையும் தனித்தனியா பிரிச்சு ஒன்று ஒன்றா மேய வச்சிரும். அதுல மாடை அடிச்சு கொன்றும், 2வது மாட்டை அடிச்சு கொன்றும். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற 2 மாடுகளுக்கு அப்பதான் உணர்வு வரும், ஓஹோ நம்மளை இந்த சிங்கம் வந்து பிரிச்சிருக்கிறான், அதனால இனிமே சேர்ந்து மேய்வோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து மேய்ஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த சாத்தான் அந்த சிங்கம் வரும் பொழுது துரத்தி விட்டுருவாங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் பிரச்சனைகள் வரும் பொழுது, நமக்கு எதிராய் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா.
ஆகவே நாம் ஒரு மனமாய் ஆண்டவருடைய சமூகத்துல காணப்படுவோம், நம்முடைய குடும்பத்துல காணப்படுவோம், நம்முடைய ஜெபத்துல எல்லாவற்றிலும் அந்த ஒரு மனதுல இன்னும் அதிகமாய் வளருவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ பலவீனங்கள் நம்முடைய சரீரத்தை தாக்கிக் கொண்டிருக்கும் போது தாக்கின பலவீனம் வெட்கப்பட்டு போனது. அந்த பலவீனத்தை கொண்டு வந்த பிசாசும் வெட்கப்பட்டு போனான். கர்த்தர் நம்மை கைவிடவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப வைத்தியர் நீரே. சுகமானேன் தழும்புகளால் என் குடும்ப வைத்தியர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கையை உயர்த்தி அவரை பார்த்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி என் இயேசுவே, சாட்சியா சொல்றேன். 2 சாட்சி நான் சொல்லணும். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நான் மகாராஷ்டிரா ஊழியத்துக்கு போக முன்னாடி ஒரு நாள் ராத்திரி அதிகாலை ராத்திரி 12 மணி என்னுடைய சரீரம் முழுவதும் அப்படியே ஷொட்டாகி வேர்த்து 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 பெட்டெல்லாம் நனைஞ்சிச்சு. எனக்கு என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியல. சுகர் லோவா இல்லை ஹார்ட்டில் ப்ராப்ளமா? என் சரீரம் முழுதும் செயலிழந்து அடுத்த ஸ்டேஜ் என்னுடைய ஞாபகம் மறதிக்குள்ளே போகுது. அன்கான்சியஸ் ஆகிறேன். எனக்கு புரியுது மரணங்கிறது இப்படி தான் வரும் அப்படிங்கிற நிலைக்கு ரொம்ப தள்ளாடி போயிடுச்சு. என்ன செய்யனே புரியல. அன்றைக்கி கொஞ்சம் இன்சுலின் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை போட்டுருந்துருக்குறேன். எனக்கு அதுவும் ஞாபகம் இல்லை. ரொம்ப சுகர் லோ ஆகி ஒரு டெத் பாயிண்டில் போயிட்டு பிறகு எப்படியோ திடீர்னு எனக்கு ஞாபகம் வருது, கொஞ்சம் சீனி அள்ளி வாயில் போடு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தனே தெரியாது. எப்படியோ ஜீவனை காப்பாற்றி மறுபடியும் ஜீவனை தந்து 2 நாளில் மகாராஷ்டிரா ஊழியத்தில் போய் கர்த்தருக்காக பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்தார். 3-4 நாளைக்கு முன்னாடி சாயங்காலம் மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். ஒரு 1 மணி நேரம். ஏன்னா என்னுடைய மெடிசனுக்காக நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்து ஓட முடியும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 4 மணிக்கு முழிக்கிறேன். என் வாயெல்லாம் ரத்தம் துப்பி 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 இருக்கிற ரத்தம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு, ப்ளீட் ஆகிட்டே இருக்கு. எனக்கு எங்கேருந்து ரத்தம் வருதுன்னே கண்டுபிடிக்க தெரியல. 4 மணி ஆச்சு, 4:30 ஆச்சு, 5 மணி ஆச்சு, ரத்தம் நிற்கலை.
5 மணி ஆச்சு, 5:30 ஆச்சு, 6 மணி ஆச்சு, ரத்தம் நிற்கலை. ப்ளீடிங் வந்துக்கிட்டே இருக்கு. தொண்டையிலேருந்து வருதா, பல்லுலேருந்து வருதா, இல்லை உள்ளே இருந்தால் எதுவும் ஹார்ட்டு வெடிச்சு தான் ரத்தம் வருதா? பயங்கர ப்ளீடிங், ரொம்ப ரத்தம், நிற்கவே இல்லை. கொப்பளிச்சு பார்க்குறேன், ஐஸ் கட்டியை வச்சு பார்க்குறேன், ஐஸ் கட்டியை வாய்க்கு உள்ளே வச்சு பார்க்குறேன், ஐஸை வச்சு ஒத்தி பார்க்குறேன், நிற்கவே இல்லை. நாங்கள் எங்கேயோ ப்ரேயருக்கு போனோம். காரில் போக போக அப்படியே என்னை அறியாமலே ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்குது, ஸ்டாப் பண்ணலை. ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணோம். அவர் ஒரு மெடிசின் சொல்லி இதை உடனே வைங்க அப்படின்னாரு. அது வரைக்கும் பொறுக்கிற அளவுக்குலாம் எனக்கு இல்லை. எனக்கு கிட்டத்தட்ட 1 லிட்டர் ரத்தம் வந்தாச்சு வெளியே. இனி போச்சுன்னா அதில் வேற நான் காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். ப்ளீடிங் போயிட்டே இருக்குது, துப்பிகிட்டே இருக்கேன். ஒரு செகண்ட் ஒருக்கா அந்த ரத்தம் வாயில் வந்துகிட்டே இருக்குது. நேராக ஒரு தெரிந்த நல்ல ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் அவருக்கு ஃபோன் பண்ணி நேராக போயிட்டோம். அவர் நேராக வந்துருங்க, உள்ளே வந்துருங்கன்னு. அவரு கொஞ்சம் மருந்தை வச்சு வெயிட் பண்ணு நின்றோன்னாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வெயிட் பண்ணோம். ப்ளீடிங் நிற்கலை. ராத்திரி ஒரு மெடிசினை மாத்திரையெல்லாம் சேர்த்து பொடிச்சு அப்படியே அதில் வச்சு பல்லு இந்த பக்கத்தில் அப்படியே வச்சுக்கோங்க, நிற்கும் அப்படின்னாங்க. நிற்கலை. ராத்திரி வீட்டுக்கு வந்தால் நிற்கலை. 10 மணி ஆச்சு, 10:30 மணி ஆச்சு, 4 மணிலேருந்து 10:30 11 மாதிரி வர. எனக்கு புரியுது, என்னுடைய சரீரம் சோர்வாகுது. தொடர்ந்து ராத்திரி முழுவதும் ப்ளீடிங் ஆனால் காலையில் என் சரீரத்தின் நிலைமை பாதிக்கப்படும். இனி நான் எடுக்கிற மெடிசினுக்கு எனக்கு அது ப்ளீடிங் எங்கேயாவது காயப்பட்டால் ரத்தம் நிற்காது, அது அப்படி தான் வரும். அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் அப்புறம் அம்மா ஜெபம் பண்ணாங்க. ராத்திரி ஷீபா ஒரே அழுது ஒரு ஜெபாண்டவரே உயிரை தாரோன்ட்டு 2-3 நாளைக்கு முன்னாடி கர்த்தர் காலையில் எழும்பும்போது அந்த எங்கே இருந்து ப்ளீட் ஆனதுன்னு கண்டுபிடிக்க முடியலை. அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். அன்று நல்லவர். God bless you. அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இனி காலம் செல்லாது. ஆமென். கடைசி காலத்தில் ஒருவரை காட்டி கொடுப்பார்கள். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்புவார்கள். அந்த வார்த்தை அப்படி தேசத்தில் பயங்கரமா நடந்துட்டு, குறிப்பாக மணிப்பூருக்காக அவருடைய பிள்ளைகள் செபிங்க. அது பயங்கரமான ஒரு கலவரமாய் வெடித்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய செயலை அதிலே வெளிப்படுத்த வேண்டும். அதுபோல நான் சொன்னது போல இந்த கிராமமே ஒரு சபையாய் மாறுகிற ஒரு வெற்றி நாடு கர்த்தர் கொடுப்பாராக. அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் கொடுப்பார். வாரத்தோடு ஊழியம் செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பலத்த காரியங்களை இந்த கிராமத்திலே கர்த்தர் செய்வார். தொடர்ந்து கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு நம்மை ஒரு சாட்சியாக நிறுத்துவார். God will make us as a witness, as a testimony என்கிற தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். இதை தொடர்ந்து பைபிள்ல எப்படி யாரை எங்கே சாட்சியாக மாற்றுவார் என்று மாற்றினார் என்று ஒரு பெரிய யோசனை. கடந்த நாட்களாக நான் அதை யோசித்து தியானித்த போது கர்த்தரின் மனதிலே சில காரியத்தை கர்த்தர் கொடுத்தார். இதற்கு ஆதாரமாக வாசிக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் அதனுடைய 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக நீ சாட்சியாயிருப்பாய். அது அப்படியே திருப்பி இப்படி சொல்லுவோம். சகல மனிதனுக்கு முன்பாக கர்த்தர் என்னை சாட்சியாக வைப்பார். எல்லாரும் கையை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க. சகல ஜனங்களுக்கு முன்பாக என்னை சாட்சியாக வைப்பார். இன்னொரு சொல்லுங்க. சகல ஜனங்களுக்கு முன்பாக என்னை சாட்சியாக வைப்பார். அற்புதமான வார்த்தை. இந்த வாரம் முழுவதும் இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலின் ரட்சிப்பை குறித்து சாட்சியாக 22ஆம் அதிகாரத்தில் அவர் அறிவிக்கிறார். அதிலே வாசிக்கும் போது அவர் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும். யூதர்களுக்குள்ளே 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று யூதர்கள், இன்னொன்று இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள். கவனிங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத
யூதர்கள் யூதர்களாய் இருந்தார்கள். எப்படி யூதர்களாய் இருந்தார்கள்? நியாய பிரமாணத்தை மட்டும் பின்பற்றுகிறவர்கள். நல்ல கவனிங்க. பவுல் ஒரு கிறிஸ்தவன் தான், யூதன் தான். அவன் எப்படி கிறிஸ்தவர்களை கொலை செய்ய போக முடியும்? கிறிஸ்தவங்களுக்குள்ளே கிறிஸ்தவத்துக்குள்ளே ரெண்டு கூட்டம் இருக்கிறது. ஒன்று இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள், இன்னொன்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் எதை மாத்திரம் கடைபிடிப்பார்கள்? நியாய பிரமாணம். என்ன நியாய பிரமாணம்? வேத புஸ்தகத்தில் 613 நியாய பிரமாணங்கள் இருக்கிறது. அந்த நியாய பிரமாணத்தின் தன்மை என்ன? பாவத்தை சுட்டி காண்பிக்கும். எது பாவம் என்று சுட்டி காண்பிக்கும். நியாய பிரமாணம் என்ன செய்யும்? பாவத்திற்கான தண்டனையை கொடுக்கும், சொல்லிக் கொண்டே இருக்கும். இந்த பாவம் செய்தால் இது இவனுக்கு சாபமாக மாறும், இவன் இதை செய்தபடியினால் இவனுக்கு சாபம் வரும். இதை தான் பின்பற்றினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவும், இயேசு கிறிஸ்துவோ பாவத்தை மன்னிப்பதற்கும் பாவத்திற்கு பரிகாரத்தை உண்டு பண்ணவும் பூமியிலே வந்தார். கிறிஸ்துவினால் பாவ மன்னிப்பு, கிறிஸ்து பாவத்திற்கு முடிவு, கிறிஸ்துவே பாவத்தை நம்ம விட்டு நீக்குவார் என்பதை நம்பி இயேசுவே ஆராதிக்கிறவர்கள், இயேசுவே பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை போல அற்புத அடையாளங்களை விசுவாசித்து நடப்பிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். யூதர்களாக இருந்து கிறிஸ்தவர்களாகிறார்கள். யூதர்கள் they don't believe miracles, wonders, signs. அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை யூதர்கள் நம்புவது கிடையாது. அவர்கள் முழுக்க அந்த ரிச்சுவல்ஸ். what is rituals? அப்படின்னா பாரம்பரியங்கள். ரிச்சுவல்ஸ் சொன்னா இன்னொரு தமிழ்ல சொன்னா what is rituals? பாரம்பரியம், சடங்குகள். பலி ஒரு சடங்கு. ரிச்சுவல்ஸ்னா பலினா ரிச்சுவல்ஸ் கீழவர் sacrifices. அவ இந்த பாவம் செஞ்சா இந்த sacrifices, இந்த பலி செலுத்தணும் அப்படிங்கிற ரிச்சுவல்ஸ் நம்பி இருந்தாங்க. ஆனால் இயேசு நமக்காக பலியாகி விட்டார். இனி we need not to give any rituals, but only by faith, only by grace, only by spirit. that அந்த விதமான உபதேசத்தை நம்பி வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சத்தமல்ல சொல்லுங்களா? இப்போ பவுல் எதை பின்பற்றுகிறவர்? நியாய பிரமாணத்தை பின்பற்றுகிறவர். நியாய பிரமாணத்தை தலைகீழாக சொல்லுவான். ஏனென்றால் நியாய பிரமாணத்தையும் அதன் சகல அர்த்தங்களையும் கமாலியல் என்கிற பெரிய மேதை, கமாலியல் என்பவர் அவர் பெரிய well known in law, நியாய பிரமாணத்தில் ரொம்ப தெரிந்திருந்தவர். அவர் கையில படித்திருந்தார். ஆகவே அவர் அதையே கற்றுக் கொடுக்கிறார், அதையே பயன்படுத்துகிறார். கவனிங்க. இப்போ அப்படி நியாய பிரமாணத்தை பின்பற்றாதவர்களை நல்லா கவனிக்க வைக்க பாருங்க. நியாய பிரமாணத்தை பின்பற்றாதவர்களை, இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிரசங்கித்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்றுதான் பவுல் போகிறார். கவனிக்க. அவ்வளோ வைராக்கியம் நியாய பிரமாணத்து மேல, அவ்வளோ வைராக்கியம். அவர்களை நியாய பிரமாணத்தை பின்பற்றாமல் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பிரசங்கிக்கிறவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று போகிறார். மூர்க்க வெறி பிடித்தவர் பவுல், கோபக்காரர் பவுல், பெருமை நிறைந்தவர் பவுல். அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆஸ்தி அந்தஸ்து நிறைந்தவர் பவுல். அவன் நியாய பிரமாணத்திற்காக எதையும் செய்வான் பவுல். அப்படிப்பட்ட குணம் நிறைந்தவர். அவனை பற்றி யாருக்கும் தெரியாது, யார் அவனை பற்றி சாட்சி சொல்ல முடியாது. ஆனால் இயேசு தமஸ்கு போகும் வழியில் அவனை சந்தித்து, பவுலே, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான், நீ என்னையே தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற. நீ ஒரு ஊழியக்காரனுக்கு செய்கிற துரோகம் ஊழியக்காரனுக்கு அல்ல, ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற கஷ்டம் ஊழியக்காரனுக்கு இல்ல, ஒரு ஊழியக்காரனை கொலை பண்றது ஊழியக்காரனுக்கு அல்ல. அது நீ என்ன டிஸ்டர்ப் பண்ற, என்ன கஷ்டப்படுத்துறா, நீ முள்ளில் உதைச்சிட்டு இருக்கிற. ஊழியக்காரனுக்கு பிரச்சனை கொடுக்கிறது முள்ளில் உதைக்கிறது சமானம், அது உனக்கே திரும்பி வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசி அவனை சந்தித்து அவனை ரட்சித்து அவனுக்கு கொடுக்கிற வார்த்தை, உன் ரட்சிப்பின் காலத்துக்கு பிறகு நீ ரட்சிக்கப்பட்டதினால், நீ தேவனை அறிந்தபடியினால், நியாயப்பிரமாணத்தின் முக்கியத்துவத்தை விட்டுவிட்டு இயேசுவை குறித்து அறிவிக்க வந்தபடியினால், எல்லாருக்கும் முன்பாக நான் உன்னை சாட்சி
வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதே வார்த்தையை இன்னைக்கு இந்த சபைக்கு நான் அறிவிக்கிறேன். உங்களை என் தேவன் எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாக வைப்பார். இந்த மாதம் முடிவதற்குள், இந்த வருஷம் முடிவதற்குள் ஆமென், உங்களை எல்லாருக்கும் முன்பதாக என் ஆண்டவர் சாட்சியாக வைப்பார். விசுவாசிக்கிறவன் நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. மூன்று முறை சொல்லுங்க. என்னை எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாக வைப்பார். என்னை எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாக வைப்பார். இன்னொரு சொல்லுங்க. என்னை எல்லாருக்கும் முன்பாக. எப்படி உங்களை சாட்சியாக்குவார் அல்லது எதினால் உங்களை சாட்சியாக்குவார்? மூன்று வார்த்தைகள், மூன்று குறிப்பு. ஒன்று, முதல் குறிப்பு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி சாட்சியாக வைப்பார். God is going to fulfill all the promises which is given to you in the year 2024 and he will make you as testimony. உங்களை சாட்சியாக மாற்றுவார். ரெண்டு, உங்களுக்குள் இருக்கிற தீராத விசுவாசத்தை கனப்படுத்தி உங்களை சாட்சியாய் மாற்றுவார். தீராத விசுவாசம், பயங்கரமான விசுவாசம். நீங்க சும்மா ஆண்டவரை தேடி இங்க வரல, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஆமென். அந்த விசுவாசத்தை பார்த்து உங்களை அவர் சாட்சியாக மாற்றுவார். நம்பர் 3, சத்துருக்கள் உங்களுக்கு முடிவு வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கிறான். சத்துரு உங்களுக்கு முடிவு குறிச்சிட்டான், முடிவு காலத்தை குறிச்சிட்டான், முடிவு நேரத்தை குறிச்சிட்டான், முடிவுக்கான ஒரு சம்பவத்தை குறிச்சிட்டான், ஒரு சூழ்நிலையை குறிச்சிட்டான். அதின் மத்தியிலே உங்களை கர்த்தர் ஒப்புக் கொடுக்க மாட்டார், உங்களை சாட்சியாய் நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. நாங்க ஒரு குறிப்பும் எடுத்திருக்கிறேன், தலைப்பு சொல்றேன், நீங்க தியானிச்சுக்கோங்க. பலவிதமான உபத்திரவங்களின் மத்தியில் இருக்கிற உங்களை கர்த்தர் சாட்சியாக வைப்பார். இந்த மூன்று குறிப்பு மாத்திரம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ். நம்பர் 1, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி சாட்சியாக்குவார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், அதனுடைய 17, 18, 19 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். அந்த ஒப்பு கொடுத்தல், அதை அண்டர்லைன் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. அங்கே வெளிப்படுகிற முதல் பாயிண்ட் ஒப்பு கொடுத்தான். வாசிக்க தொடர்ந்து. ஈசாக்கினிடத்தில் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. இதுதான் வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு சந்ததியை கொடுப்பேன், ஈசாக்குக்கு சந்ததியை கொடுப்பேன். பெருகி 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 கடற்கரை மணலை போல பெருகுவார்கள். வாக்குத்தத்தமாய் நான் கொடுத்திருந்தேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி, சும்மா இல்ல, மரித்தோரை உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி
கேட்டார். ஏன் கேட்டார்? அது எதை காண்பிக்கிறது? அது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? வேத புஸ்தகத்தில் சில சம்பவங்களை பிற்காலத்தின் அடையாளமாக பழைய பாட்டிலே ஆண்டவர் செய்ய சொன்னார். சொல்ல மாட்டீங்களா? சில ரகசியங்கள் நமக்கு புரியாது. ஏதேன் தோட்டத்தில், நல்லா கவனிங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பாவம் செய்தபோது, when Adam committed sin, he became naked. வஸ்திரம் இழந்து நிற்கிறான். கவனிங்க, அவனுக்கு வஸ்திரத்தை கொடுப்பதற்காக இங்கிலீஷ்ல God brought a skin, an animal skin. அதுல தோல் என்பதை முக்கியத்துவப்படுத்துங்க. தோலை கொண்டு வந்தார். இதனுடைய மூல பாஷையில ரொம்ப அழகா இருக்கு. God brought a skin. What is skin? If you remove the skin, what happens? நம்ம சரீரத்துல skin remove பண்ணிட்டோம்னா, இந்த சரீரத்துல skin remove பண்ணிட்டோம்னா சரீரத்துக்கு என்ன நடக்கும்? What will see? என்ன பாப்போம்? The skin, the glory of skin, மகிமையான தோல், மகிமையான வஸ்திரமாய் தோலாய் அணிவித்தார். அது இழக்கப்பட்டது. He needed another skin. So God sacrificed an animal, ஒரு மிருகத்தை பலி செலுத்தி, he was covered with animal skin. எல்லாம் கவனிக்கலாம். மனுஷ தோல், அவனுக்கு மேலே இருந்த தோல் போய் எவைகளால் போர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்? மிருகத்தின் தோலினால் ஒட்டப்பட்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. அப்படியே இது எதை காண்பிக்குதுன்னா, புதிய ஏற்பாட்டில் நம்ம வரும்போது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளும் போது அவனுடைய பாவ தோலை அவன் எப்படி பாம்பு தன் சட்டையை கலற்றி அந்த தண்ணிக்குள்ள போடுதோ, அது போல இந்த பாவ ஸ்வாவ ஸ்கின்ன கலத்தி அங்க போட்டுட்டு நம்ம இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல அனிமல் ஸ்கின் கர்த்தர் தரவில்லை, கிறிஸ்துவை தோலாக மகிமை வஸ்திரமாக அணிந்திருக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுக்கு அடையாளம் தான் அங்க ஒரு மிருகம் கொல்லப்பட்டுச்சு. பட் ஆபிரகாம் மேல பெரிய வாக்குத்தத்தம் இருக்கு. என்ன வாக்குத்தத்தம் இருக்கு? கடற்கரை மணலை போல பெருகவா. உங்க மேல வாக்குத்தத்தம் இருக்கிறத, என் மேல வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால எத்தனை மரண போராட்டம் வந்தாலும் ஒன்றும் ஜெயிக்க முடியவில்லை. கர்த்தர் கொடுத்த ஆயுசு வரும் வரைக்கும் கர்த்தர் வச்சிருப்பார். ஆமே சொல்ல மாட்டீங்களா? எந்த பொல்லாப்பு நம்ம உங்களை தொட முடியாது, எந்த பொல்லாப்பு தொட முடியாது. உங்க ஆயுசு கர்த்தருடைய கரத்துல இருக்கு. ஆயுசு பரலோகம் குறிச்சாச்சு. ஆமே சொல்ல மாட்டீங்களா? அந்த குறித்த நாள் வரைக்கும் கர்த்தரை சுலமாய் வாழ வைப்பார். சத்தமாமே சொல்ல மாட்டீங்களா? உங்களை குறித்து என்ன பற்றி தேவன் ஏராளமான வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறார். அது நிறைவேறணும். உங்கள் அநேகருக்கு சாட்சியாய் வைக்கணும். வாக்குத்தத்தம் நிறைவேற்றணும். இது வாக்குத்தத்தமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னாரு பெரிய வாக்குத்தத்தம், உன் தேசம் உன் ஜனம் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். I will make you a great nation. அந்த நேஷன் உன்னை ஒரு பெரிய பெரிய தேசமாக்குவேன். தமிழ்ல அழகா சொல்ல போனா, உன்னை கொண்டு ஒரு தேசமே உருவாக போகுது, ஒரு நாடே உருவாக போகுது. உன்னை உன் நாட்டுக்கு தலைவனா வைப்பேன், உன்னை உன் நாட்டுக்கு ஆசீர்வாதமா வைப்பேன், உன் சந்ததிய தேசத்துக்கு ஆசீர்வாதமா வைப்பேன். ஆனா சந்ததியை கொடுத்துட்டாரு. ஆனா அந்த சந்ததியை எனக்கு தான் கேட்கிறார். நல்லா கவனிக்கணும். வாக்குத்தத்தத்துக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கும் இடையிலே ஒரு பரீட்சை, ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட், ஒரு என்ன சொல்றது நடக்கிறது. வாக்குத்தத்தத்துக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கும் இடையிலே ஒரு பரீட்சை. நான் சொல்கிறேன் 2024 வாக்குத்தத்தத்துக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் நிறைவேறுவதற்கும் நடுவிலே ஒரு பரீட்சையை சந்தித்திருக்கிறோம். பயங்கரமான சோதனையை சந்திச்சிருக்கீங்க. அது ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல ஆபிரகாம்
2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒப்பு கொடுத்தான், ஒப்பு கொடுத்தான், ஒப்பு கொடுத்தான். என்னது நடந்துட்டு போட்டு, நடக்கிறது நடக்கட்டும். ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தான். 2 ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். இது எதை காண்பிக்கிறது? எதை காண்பிக்க தெரியுமா? பிதா இயேசுவை இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாய் ஒப்பு கொடுத்தார். புரியுதா? பிதா இயேசு, ஆபிரகாம் குமாரன், ஆபிரகாம் பிதா, பிதா இயேசு ஒரே குமாரன், ஒரே மகன் ஈசாக்கு, ஏக புதல்வன். உன் ஏக புதல்வன் ஒப்பு கொடுக்கப்பட்டா. இந்த உலகத்திற்கு ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். எப்படி ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தாரோ அப்படி இயேசு குமாரனை ஒப்பு கொடுத்தார். குமாரனாகிய ஈசாக்கு கீழ்ப்படுகிறார். ஆபிரகாம் கூப்பிடுறாரு, எப்பா மலைக்கு போ. ஓகே வர்றேன். ஏன் போனோம்? விறக சுமக்கிறான். எப்படிலாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. நோ, பரவாயில்ல, கீழ்ப்படுகிறார். இயேசு பிதாவின் சித்தத்துக்கு எப்படி கீழ்ப்படிந்தாரோ அப்படி இயேசு ஆபிரகாமின் வார்த்தைக்கு ஈசாக்கு முழுமையாய் கீழ்ப்படினார். It is a metaphor. What is metaphor? Metaphor is a symbolism. Symbolism means ஒரு காலத்தில் நடக்க போகிறதை இன்னொரு காலத்தில் இட்ஸ் லைக் a drama போல நடப்பது. ஒன்று சொல்லட்டுமா? இன்றைக்கு உன் காலத்தில் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற வெற்றியெல்லாம், சோதனையை தாண்டி வருகிற வெற்றியெல்லாம் உன் சந்ததிக்கு நிஜமான வெற்றியாய் பெற்றுக் கொள்ளும்படி ஒரு மெட்டபர், ஒரு சிம்பாலிசமாய் கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். இருக்கிற பெற்றோருக்கு சொல்றேன், நீங்க தாண்டி வருகிற வெற்றி அடைந்து கொண்டிருக்கிற எல்லா வெற்றிகளும் உங்களோடு முடிவடையவில்லை. இது மகாபெரிய வெற்றியாக உங்கள் சந்ததியின் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தமாய் நிறைவேற போகிறது. அதுதான் ஈசாக்கின் வாழ்க்கையில, ஆபிரகாம் வாழ்க்கையில சோதனையா சந்திக்கிறான், சோதனையா பார்க்கிறான். இந்த சம்பவத்தை அவர் சோதனையா பார்க்கிறார். பின்னும் கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். வாழ்க்கையில் நீ சோதனையா பார்க்கிறார், கர்த்தர் சோதனையா பார்க்கிறார். ஆனா இது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, வரப்போகிற நாட்களில் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதுக்கு அடையாளமாய் இந்த டெஸ்ட். இட் இஸ் எ டெஸ்ட். தாயே, இந்த பரீட்சை, இந்த சோதனை சமனா உங்களை என்னை அழித்து போடுவதற்கல்ல, உங்களை சோதித்து உன்னை ஒப்பு கொடுக்கிறாயா, இந்த வருஷ கடைசியில் உன்னை ஒப்பு கொடுக்கிறாயா, நீ உன்னை அர்ப்பணிக்கிறாயா, அவருக்கு கீழ்ப்படுகிறாயா என்று பார்த்து அந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில் அப்படியே இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறி இருக்கிறது. நிறைவேற்றுவார். அப்போ இன்றைக்கும் இஸ்ரேல் என்கிற ஜனங்கள் இந்த பூமியிலே சாட்சியா இருக்கிறார்கள். சாட்சியா மாற்றிட்டு உங்களை சாட்சியை மாற்றும். ஆபிரகாமின் சந்ததி இன்னைக்கு வரைக்கும் ஒருவரும் இஸ்ரேலை எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஒரு கையை ஓங்கி நிற்பதில்லை. இன்னைக்கு சொல்றேன், உங்களை ஒப்பு கொடுத்தால் உங்கள் சந்ததிகளை பூமியில் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை, யாராலும் அழித்து போட முடியாது. இன்றைய ஹிஸ்டரியோட நீங்க ஒப்பிட்டு தியானிச்சுக்கோ. வாட் இஸ் கோயிங் ஆன்? சந்ததி இன்னைக்கு ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தான், ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, உங்க சந்ததிகள் கீழ்ப்படியட்டும். சந்ததி பூமியில் பலத்திருக்கும், பலத்திருக்கும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாம போயிட்டா, பொய்யாய் போயிட்டா. இன்றைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி இன்றைக்கும் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் ஆலயம் எங்கும் பிரசங்கம் என்கிறோம் அவரை பற்றி சாட்சியாய் நாம் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்பர் 2, விசுவாசத்தை கனப்படுத்தி சாட்சியா மாற்றுவார். He honors our faith. இதுக்கு நான் ஈசாக்கு லைஃப்ல ஒரே ஒரு பகுதியை எடுத்துக்கிறேன். அதிக அப்பா விசுவாசம்னா அப்படி ஒரு விசுவாசம்.
வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அந்த தேசத்துல விதை விதைத்தான். எந்த தேசத்துல? அபிமெலேக்கு இருந்த தேசத்துல. எந்த தேசத்துல? சபிக்கிறவங்க நிறைந்த தேசத்துல. பரியாசம் பண்றவங்க நிறைந்த தேசத்துல. எந்த தேசத்துல? கிரிட்டிசைஸ் பண்றவங்க. ஆபிரகாமின் மனைவியை கூட மனைவி என்று சொல்ல முடியாமல் தவித்து நிற்கிறார். அவ்வளவு நெருக்கம் கொடுக்கிற அப்படிப்பட்ட இடத்துல ஈசாக்கு பொறாமை கொண்ட தேசமா. அப்படிப்பட்ட தேசத்துல ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைக்கிறான். நீங்க 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் நாட்கள் அல்லாமல் ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் இன்னொரு பஞ்ச தேசம், கொடூர பஞ்சம் உண்டாயிற்று. வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். பயங்கரமான பஞ்சம். தண்ணி இல்ல, மழை இல்ல, மழைக்கு வாய்ப்பு இல்ல, காற்று இல்ல, ஈரப்பதம் இல்ல. ஆனா ஈசாக்கு எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்துட்டு எப்படா மழை பெய்யும், எப்படா விதைக்கலாம், எப்படா மழை வரும் என்று காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாருடைய சிந்தையை காட்டிலும் ஈசாக்கின் சிந்தை வித்தியாசமாய் இருக்கிறது. என்ன சிந்தை? விசுவாச சிந்தை. சத்தம் அல்ல சொல்றீங்களா? கால சூழ்நிலைகள் சாதகமாய் இருக்கும் போது நடக்கிறது அற்புதம் அல்ல. கால சூழ்நிலை சாதகமாய் இல்லாத போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதே பெரிய அற்புதமாய் இருக்கிறது. ஈசாக்கு பஞ்சகாலம், தண்ணி இல்ல, ஏர் உழவனை கொண்டு போய் உழுகிறான். தண்ணி இல்ல, மம்படை தூக்கிட்டு வயலுக்கு போறான். தண்ணி இல்ல, மழை இல்ல, ஈரப்பதம் இல்ல, அவன் வேலை செய்யறான். நம்மலாம் மழை பெஞ்ச உடனே தான் மம்படை தூக்கிட்டு போவோம். மழை பெஞ்சாதான் விவசாயத்தை செய்யறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவோம். பட் தண்ணியே இல்லைங்க. பஞ்சம் 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 பஞ்சம். பஞ்சத்துல ஈசாக்கின் இதயத்தில் இருந்தது விசுவாசம். ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு குருட்டுத்தனமா விசுவாசி, குருட்டுத்தனமா போய் விதை, குருட்டுத்தனமா போய் செய். யாரை எதிர்ப்பார்? விசுவாசம் இருக்கிறவன் பரலோகத்தின் மழையை வர்ஷிக்கப்படுகிற தேவனை எதிர்பார்த்து கொண்டிருப்பான். வேலைக்காரருடைய கண்கள் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது? எஜமானுடைய கண்களை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் ஈசாக்குடைய கண்கள் மழையை பெய்ய வைக்கிற கர்த்தருக்கு மேலே கண் அங்க இருக்கு. அவர் நடத்துவார், அவர் நடத்துவார், அவர் வாழ வைப்பார், அவர் ஃபீஸை கட்டுவார், அவர் படிக்க வைப்பார், அவர் பிசினஸ் நடத்துவார், அவர் தொடங்குவார், அவர் தொடங்குவார், நடத்துவார் 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 நடத்துவார். எல்லாரும் பரியாசம் பண்றாங்க. நல்லா கவனிங்க. பஞ்ச காலத்துல விதைக்கு போகும்போது சுற்றி இருக்கிறவர்கள் பரியாசம் பண்ணுவார்கள். நீங்கள் பரியாசத்தின் மத்தியிலே இருக்கிறீர்கள். கேலி கிண்டல் பண்ணுவார்கள், கேள்வி கேட்பார்கள். இப்பமா இந்த பஞ்சகம் இந்த நேரத்துல கோயிலுக்கா, இந்த நேரத்துல ஆராதனையா, இந்த நேரத்துல இதை செய்யணுமா, இந்த நேரத்துல இப்படி செய்யணுமா சொல்லுவார்கள். சொல்லட்டும். நீ யாரை பார்த்து வேலையை தொடங்குகிறாய்? பரலோகத்தின் தேவனை பார்த்து வேலையை தொடங்குகிறாய். பஞ்சத்தின் நடுவில் 100 மடங்கு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் இவன் அந்த தேசத்துல சாட்சியாய் வைத்தது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாக்குத்தத்தம் உலகத்துக்கே சாட்சியாய் வைத்தது. செகண்ட் பாயிண்ட், விசுவாசம் தேசத்தின் நடுவிலே சாட்சியாய் வைத்தது. சாட்சியாய் வைத்தது. அவளை சாட்சியா வைப்பார். இல்லாமையை பற்றி கவலைப்படாத. எனக்கு இருந்ததுதான் அந்த வீடை கட்டியிருப்பேன், இதை வாங்கியிருப்பேன், அப்படி போயிருப்பேன். இப்போ செய். இல்லாமையிலே தொடங்கு, இல்லாமையிலே விதை, இல்லாமையிலே ஆரம்பி. இன்ஸ்ட்ருமெண்ட்டை இல்லை, வீட்டில் பாட்டை பாடு, இன்ஸ்ட்ருமெண்ட்டை கத்த தருவார். ஆமாம். உனக்கு ஒரு கித்தார் வாங்க ஆசை அல்லது கீபோர்டு வாங்க ஆசை, கீபோர்டு வாங்கின பிறகு நீ பாட்டு பாடாத. இப்போ பாட்டு பாடு. இப்போ கீபோர்டு இருக்கிற மாதிரி நினச்சி பாடு. கீபோர்டில் அவன் கை இருக்கிற மாதிரி நினச்சி வாசித்து பாட்டு பாடு. வரும் காலத்தில் அதான் விசுவாசம். ரிலேஷன்லாம் பண்ணிக்கலாம். நாங்கள் வாங்கி தந்தால்தான் நாங்கள் வாசிப்போம், நாங்கள் வாங்கி கொடுத்தால்தான் நாங்கள் செய்வோம். கிடையாது. இல்லை, டூ இட். இல்லை, செய். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது.
சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த காலத்தில் இந்த அளத்தங்கரை இருக்குது தெரியுமா, மணக்குடி பக்கம், அங்கேருந்து ஒரு விதமான களிமண்ணை எட்டு வருவோம். அதை எட்டு வந்து அதில் ஸ்பீக்கர் செய்வோம். சதுரமாக ஸ்பீக்கர் செய்து ஹார்ன் ஸ்பீக்கர் செஞ்சு அப்படியே அங்கங்கே கல்யாண வீடுகளில் மரத்தில் கெட்டி வச்சுருக்க மாதிரி கெட்டி வச்சு, ஆமாம், மேலே மேலே எங்கள் அண்ணன் இருப்பார், நான் கீழே இருப்பேன். நான் டிக் அப்படின்னா ஆன் பண்ணன்னு அர்த்தம். அது உடனே அதை பாடும், தேனி மயிலும் ஏசுவினாவோ திவ்ய மதுரமாவே. அவர் டிக்குன்னா தான் நின்றோம். எவ்வளோ ஃபெய்த்து பார்த்தீங்களா? அளத்தங்கிற உப்பளத்தில் இருக்கிற மண்ணை எட்டு வந்து ஒரு காலத்தில் ஸ்பீக்கரை மண்ணில் செஞ்சு, அதுதான் தொடக்கம், அதுதான் விசுவாசம். இப்போ ஷைனி ஸ்பீக்கர் கம்பெனியே தொடங்குற அளவுக்கு கர்த்தர் அற்புதத்தை செஞ்சிருக்கிறாருன்னா அங்கே தான் ஆரம்ப விசுவாசம். அல்லையே சொல்ல மாட்டீங்களா? நடத்துவாரா நடத்த மாட்டாராம்மா? செய்வாரா செய்ய மாட்டாராம்மா? தொடங்கு. எல்லாம் வந்த வரவு நான் கரெக்டாக இருப்பேன். இல்லை, இல்லாத போது விதப்பா, இல்லாத போது தொடங்குப்பா, இல்லாத போது போய் பாரு, போய் பாரு, மேகம் வரும் வரல, போய் பாரு, மேகம் வரும் வரல, போய் பாரு, மேகம் வரல வரும், போய் பாரு, போய் பார்த்து கொண்டே இரு, ஒரு நாள் மேகத்தை காண்பாய். சத்தம் அல்ல சொல்ல மாட்டீங்களா? that is faith. இல்லை என்பதை சொல்லாதே, என்னை வாழ வைக்க ஒருவர் இருக்கிறார் என்பதை சொல்லிக் கொண்டே இரு. ஆண்டவர் அந்த ஈசாக்க பரியாசம் பண்ணாலும் பரவாயில்ல, சிரிச்சாலும் பரவாயில்ல, 4 பேர் 4 கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, என்ன அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, நான் செய்கிறத செய்வேன்னு கர்த்தரை நம்பி செஞ்சான். பார்த்தீங்களா? அதை தேசத்தின் நடுவிலே அவனை சாட்சியாய் மாற்றினது. உன்னை சாட்சியாய் மாற்றுவார். நம்பர் 3, எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16-17. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அடுத்த வசனம், ராஜாவின் வார்த்தை கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதர்களுக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல சாட்சி உள்ள நாளை கர்த்தர் ஏற்படுத்தினார். கையை உயர்த்தி அல்லேலூயா. எப்படி சாட்சியா மாற்றாரா? விருந்துண்டு கழித்து கொண்டாடுகிற அளவுக்கு சாட்சியா மாற்றாரா. சத்தம் அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஆமா, சீக்கிரமா உங்க வீட்டுக்குள்ள ஒரு விருந்துண்டு கழித்து கொண்டாடுகிற சாட்சி உள்ள ஒரு நாள் அது சீக்கிரமாய் வரப்போகிறது. என்ன அற்புதம்! மொர்தெகாயை தூக்குல போடணும் முடிவு பண்ணிட்டான். யூத குலமே தலை குனிஞ்சு நிற்கணும் முடிவு பண்ணிட்டான் சத்துரு. உலகமெங்கும் இருக்கிற யூதர்கள் தலை குனிஞ்சு நிற்கணும். யூதர்களுக்கு எந்த உரிமை இருக்கக்கூடாது, எந்த தலை நிமிர்ந்து நடக்கிற அனுபவம் இருக்கக்கூடாது. மொர்தெகாவை தூக்குல போடுறதுனால முழு தேசத்தில் உலக நாடுகளில், அழகா இருக்கு, உலக நாடுகளில் இருக்கிற யூதர்களுக்கு தலை குனிவை கொண்டு வர வேண்டும் என்று சத்துருவால் வந்த போராட்டம். உன்னை தலை குனிய வைக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு வல்லமை உனக்கு எதிரே போராடி கொண்டிருக்கிறது, சவால் விட்டு போராடி கொண்டிருக்கிறது. உன் பிள்ளைகளால் தலை குனிய வைக்கிறது, உன் பிள்ளைகளை குடிக்க வைத்து கீழ்ப்படியாமையினை தள்ளி அசுத்த பாவத்துக்குள் தள்ளி உன்னை தலை குனிய வைக்கிற ஒரு பிசாசு, ஒரு சத்துரு, ஒரு போராட்டம். இதோடு இந்த குடும்பம் தலை குனிஞ்சு நக்கும், இதுவரைக்கும் எழும்பாது. பார்ப்போம் சவால் விட்டு நிற்கிற ஆமானின் வல்லமைகள். மொர்தெகாயே பயப்படாதே. மொர்தெகாய் என்ன பண்ணா? ஜெபம் பண்ணா. எஸ்தர் என்ன பண்ணா? ஜெபம் பண்ணா. எப்படி ஜெபம் பண்ணா? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணா. ரெட்டுடுத்தி உட்கார்ந்து ஜெபம் பண்ணா. ஆகாரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு அறிவிப்பு கொடுத்து ஜெபம் பண்ணா. சபையில் சில நாட்கள் உபவாச ஜெபங்கள் அறிவிக்கிறோம். அந்த ஜெபங்களுக்கு கீழ்ப்படிந்து உபவாசித்து ஜெபித்து ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்காரும் போது எந்த அளவுக்கு சாட்சியை மாற்றுவார் தெரியுமா? உன் கூடாரத்தில் களிப்பும் கொண்டாட்டமும் விருந்தும்
வைக்கிற அளவுக்கு ஒரு சாட்சியாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா? சாட்சியாய் மாற்றுவார், சாட்சியாய் மாற்றுவார். உன்னை சாட்சியாய் மாற்றுவார்மா, உங்களை சாட்சியாய் மாற்றுவாரையா. பயப்படாதுங்க. உங்களை இல்லாமலாக்க வேண்டும் என்று எந்த சூழ்நிலை போராடினதோ அந்த சூழ்நிலை இல்லாமலாகி போகும். நீங்கள் உலகமெங்கும் சாட்சிகளாயிருப்பீர்கள். அங்கே எழுதப்பட்ட ராஜாவின் வார்த்தை, அவனுடைய கட்டளை போய் சேர்ந்த எல்லா நாட்டுக்கும் சாட்சியாக வச்சார். இப்போ சொல்லட்டுமா என்ன சொல்கிறேன்? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா எல்லா நாடுகளுக்கும் நான் உங்களை சாட்சியாய் மாற்றுவேன். ஆமென். சாட்சியாய் மாற்றுவார். God will make you as a testimony to the nations. பயப்படாதங்க, உங்களை சாட்சியாய் மாற்ற போறார். 3 காரியத்தை சொல்றேன். வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி உங்களை சாட்சியாய் மாற்றுவார். 2, உனக்குள் இருக்கிற தீராத ஸ்ட்ராங் ஃபெய்த், அந்த விசுவாசத்தை கனம் பண்ணி சாட்சியாய் நிறுத்துவார். நம்பர் 3, உங்களை வெட்கப்பட செய்யணும்னு சவால் விட்ட சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். அல்லேலூயா. தொடர்கிறேன் அடுத்த வாரம். எப்படியெல்லாம் இன்னும் உங்களை சாட்சியாய் மாற்ற வந்து கர்த்தருடைய கிருபை உங்களை நடத்துவதாக. யாவரும் எழுந்திருப்போமா?